அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். விதியால் தான் நமக்கு துயரம் நேர்ந்தது என்று பரதனின் உள்ளத்தை தேற்றிய கோசலைத்தாய். பாடல் எண் 921. குழந்தாய் யாம் துன்புற்றோம், குற்றமின்றி இடருற்றோம், இழந்தோம் எம் இன்பமெல்லாம், இடர் எதனால் தொடலுற்றோம், அளவைக்கும் விதி வன்மை ஆகியே யாம் படலுற்றோம், வழங்கியதெல்லாம் விதியின் வலிமை என்றும் திடமுற்றோம். இதுவே 921வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். குழந்தாயாம் துன்புற்றோம், குற்றமின்றி இடருற்றோம் என்ற முதல் வரிக்கான விளக்கம். என்னுடைய அருமை மகனே பரதனே, நாம் பெரும் துன்பமுற்றோம். எந்தவித குற்றமும் செய்யாமலே நாம் அவ்வாறு துன்பத்தை அடைந்தோம். அவ்வாறு துன்பம் அடைந்ததால் இழந்தோம் எம் இன்பமெல்லாம், இடர் எதனால் தொடலுற்றோம். எம்முடைய இன்பங்கள் அனைத்தையும் நாம் இழந்து விட்டோம். அவ்வாறு இன்பங்கள் அனைத்தையும் இழந்து துன்பங்களை நாம் எதன் காரணத்தால் அடைந்தோம் என்றால், அளவைக்கும் விதி வன்மை ஆகியே யாம் படலுற்றோம். அனைவரையும் அளவைக்கக்கூடிய, அனைவரையும் துன்புறுத்தக்கூடிய விதியானது வன்மை என்கிற கொடுமை மிகுந்த தாக்குதலை நம்மேல் ஏற்படுத்தியதால் நாம் உள்ளமே பட்டு போகும் வகையிலே பெருந்துன்பங்களை அடைந்து விட்டோம். வழங்கியதெல்லாம் விதியின் வலிமை என்னும் திடமுற்றோம். இவ்வாறு துன்பங்களை நமக்கு வழங்கியதெல்லாம் விதியின் வலிமையால் தான் நிகழ்ந்தது. ஏனென்றால் விதியானது ஒருவருக்கு துன்பம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் தான் நினைத்தபடியே துன்பங்களை கொடுத்துவிடும் என்பதை யாரும் மாற்ற முடியாது. அது நிகழ்ந்தே தீரும் என்கிற தெளிவை நாம் அடைந்து, அந்த தெளிவின் மூலமாக உள்ளத்தில் நாம் திடத்தையும் பெற்றுக்கொண்டோம் என்று அந்த கோசலை தாயானவள் பரதனிடம் கூறினாள். இதுவே 921வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 922வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்களிடம் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.